இதுக்கப்புறம் நீங்க இளையராஜாக்கு பங்கே கிடையாது. இளையராஜா இப்ப வந்து 5 கோடி ரூபா வந்து பணம் கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்காரு. அந்த எப்படி சொல்றது, அந்த படம் நிறுவனம் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்குள்ள இந்த இந்த எனக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது 5 கோடி கேட்டிருக்காரு, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலைன்னா அந்த இந்த 3 பாடல்களையும் படத்துல இருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல எதுவுமே நியாயம் கிடையாது. ஏன் நியாயம் கிடையாதுன்னு சொல்றேன்னா, இளையராஜா கிட்ட அந்த ஆடியோ ரைட்ஸ் கிடையாது. இளையராஜா மியூசிக் போட்டாரு, ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை எடுத்தார். நான் சொல்றது இந்த பழைய 3 பாடல்கள். நான் தான் அத்தாரிட்டின்னு அவருடைய கிளைம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக மிக தப்பு. இந்த பாட்டோடைய டியூனை இளையராஜா போட்டார், மாட்டுக்கருத்தே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் எத்தனை பேரோட கூட்டு முயற்சி இதுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடவே இல்லை ஒருத்தன், அப்போ வந்து ஊமையா மௌனமாக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்குமா? அப்போ நீ அந்த கிளைம் பண்ண முடியுமா? நீங்கள் ஒருத்தர் தபைலா வாசிக்கல, ஒருத்தர் இது வந்து எது சொல்கிறது, ட்ரம்ஸ் வாசிக்கல, மிருதம் வாசிக்கல, உங்களுக்கு சவுண்டு வந்துருமா? எல்லாருடைய கூட்டு முயற்சி நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கே இந்த பாட்டுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு எப்படி சொல்லுவீங்க? எந்த விதத்தில் சொல்லுவீங்க? அது தப்பு தப்பு தப்பு.